அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி, விநாயகர் பகவானே போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுடைய நாளிலே தன்னுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதியினுடைய நாளிலே இந்த மாதம் என்பது செப்டம்பர் என்பது பரிபூர்ணமாக ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கப் போகின்ற அற்புதமான சிம்ம ராசி என்று சொல்கின்ற பொழுது சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருக்கின்றது. காலபுருஷ தத்துவத்தின் 2வது திரிகோணத்தில் இது ஒரு நெருப்பு ராசியாகவும், மலை சார்ந்த நெருப்பு பிரதேசங்கள், மலை சார்ந்த இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான 2வது மூல திரிகோணத்தில் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சிம்மாசனத்தில் பிறந்தவர்களுக்காக இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது மிகவும் ராசிநாதன் ராசியிலேயே அமையப்பெற்று இருக்கின்ற அற்புதமான இந்த அமைப்பு என்பது வருடத்தில் ஒரு முறை ஒரு மாதங்கள் இந்த ராசியிலே இருக்க போகின்றது. செப்டம்பர் மாதம் என்பது 15 நாள் உங்களுடைய ராசியிலேயே இந்த சூரிய பகவான் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் ராசிநாதனாக இருக்கின்ற இந்த ராசியில் பிறந்த சிம்மாசனத்தின் அதிபதி அற்புதமான யோக பலன்களை உங்களுக்கு நிரந்தரமாக, இது ஒரு ஸ்திர ராசி, நெருப்பு ராசி, நிரந்தரமான ஒரு சில நல்லதொரு யோகங்களையும் நண்பர்களையும் அன்பு ஆதரவுகளையும் கொடுத்துவிட்டு 2ஆம் இடம் தனபாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செப்டம்பர் மாதம் செல்கின்ற அமைப்பும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. காலபுருஷ தத்துவத்தின் 5வது ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி செப்டம்பர் 15ஆம் தேதி 2ஆம் இடத்தில் கேது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடன் நினைவு பெற்று அதை குருவின் பார்வை பரிபூர்ணமாக பார்க்கின்றதுனாலே இந்த செப்டம்பர் மாதங்களிலே உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானம் என்பது மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புத யோகம். 5ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே சிம்ம ராசிக்கு இருந்து உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலை, அற்புதங்களையும் வாக்குகளிலே நல்லதொரு வார்த்தைகளையும், எதிர்பார்த்த குடும்பங்களையும், பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களையும், பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று கேந்திராதிபதியும் 2ஆம் இடத்திலே இருக்க பெற்று இந்த செப்டம்பர் மாதம் அமைய பெறுகின்றது. 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் முயற்சி சாணாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் அமைய பெறுகின்றது. இந்த அமைப்புகளிலே மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய செப்டம்பர் மாத ராசி பலன் என்று சொல்கின்ற பொழுது 10ஆம் இடம் 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. ராசிநாதன் ஒன்றுக்கொன்று 7ஆம் இடங்கள் கேந்திர ஸ்தானங்களிலே பலமாக இருக்கின்றதுனாலே எதிரிகளின் தாக்கங்கள் சற்று அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகின்றது. 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்றதுனாலே எதிரிகளின் தாக்கம் சற்று தூக்கலாக இருக்கும் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது இருக்க போகின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த செப்டம்பர் மாதம் 15 தேதியிலிருந்து 22 தேதி வரையில் தன்னுடைய பலனை இழக்கக்கூடிய காலங்களிலே உங்களுடைய முயற்சிகளாக இருக்கட்டும், கணவன் மனைவிகளாக இருக்கட்டும், சற்று விட்டு கொடுத்து சகோதரிகளிடம் இருந்து ஒதுங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில் இருக்கின்ற பொழுது எதையுமே சமாளிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக முயற்சி என்று சொல்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் 15 20 தேதிக்குள் எடுக்கின்ற காரியங்களிலே தோல்விகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டங்களிலே எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காமல் இருப்பது நல்லதொரு உயர்வுகளையும், டென்ஷன் இல்லாத ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு நேரத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி இருக்கின்ற வேளையிலேயே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த கோச்சார ராசி என்பது ராசி கடகராசியாகவும், லக்கணம் ரிஷபமாகவும், நட்சத்திரம் ஆயில்யம் 1ஆம் பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச திரியோதசி திதியிலும், திதி தெய்வம் நந்தி
யாக நந்தியாக வலம் வந்து கரணம் வணிசை கரணத்திலும் யோகம் பரிகம் யோகத்திலும் யோக தேவதை விஸ்வகர்மாவாக வலம் வந்து அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையில் ராசிநாதனுடைய கிழமையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. உங்களுடைய குடும்ப சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக பெண்களின் ஆதிக்கத்தில் செல்லக்கூடிய இந்த மாதம் என்பது அற்புதமாக அதுவும் கேதுவும் இருக்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று சுற்று வருகின்றதற்கு குலதெய்வங்களின் அருள்கள் கிடைக்கின்ற அற்புதமான ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை சுகசானத்தை பார்வை செய்கின்றதுனாலே வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு சில நிரந்தரமான நல்லதொரு மாற்றங்களையும் இங்கே கடல் கடந்து செல்கின்றதற்கு நல்லதொரு உயர்வுகள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் இருந்து 2ஆம் இடத்திலே தன வாக்கு குடும்ப சாணத்தை தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய புத்திரக்காரவன் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரின் பார்வை என்பது 6ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலேயும் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனால இந்த காலகட்டங்களிலே நிரந்தரமாக வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதில்களிலே ஒரு உன்னதமான உயர்வுகளை பெறுகின்ற நேரமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கின்றது. அதே சமயத்தில் திரைப்பட துறையிலே இருப்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களும் பரிபூர்ணமான நல்லதொரு முயற்சிகள் அற்புதங்களையும் கொடுக்கின்றது. இங்கே கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இந்த சனாதிபதி பலமாக இருக்கின்றதுனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நேரமும், அதே சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலும் 7ஆம் இடத்ததிபதி கர்மகாரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் காற்றாசியிலே இருந்து வலுவாகவும் மூலத்திரிகுண ராசியிலே ஒன்று கொண்டு வலுவாக இருக்கின்றதுனாலே கணவன் மனைவிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே ஒருவருக்கொருவர் கருத்துணர்வுகள் வரக்கூடிய நேரங்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகின்ற பொழுது அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்கள். அதே சமயத்தில் 7ஆம் இடம் தொழில் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்களிலேயும் கவனம் நிதானமாக இருக்க வேண்டும். தகப்பன் குழந்தைகளாக உள்ளே சனி சூரியன் பார்வை என்பது ஒருவருக்கு ஒரு முறிவுத்தன்மையையும் வம்பு வழக்கு தன்மையும் கொடுக்கின்ற நேரங்களாகவும் இருக்கின்றது. அதை தகப்பனாராக இருந்தாலும் தகப்பன் குழந்தையாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செல்கின்ற பொழுது சனியின் பார்வையும் சூரியனின் பார்வையும் ஒன்றுக்கொண்டு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. பொறுமை நிதானமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதம். அதுவும் ராசிநாதன் சூரியன் சிம்மாசனத்தின் அதிபதி இங்கே செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு அவர் தனவாக்கு குடும்ப சாணத்திலே 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் சர்வீஸ் ஓரியண்டல் வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய உங்களுடைய வாக்குகள் அனைத்தும் எதுவாக இருந்தாலும் வருகின்ற வருமானம் வருகிறதா என்று நினைத்து பார்த்து செய்யக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி 2ஆம் இடத்திலே வருகின்றதுனாலே எதையும் நிதானமும் நேர்மையும் நீதியோடையும் செய்யக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது உங்களுடைய வாக்குகளுக்கு ஏற்ற அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேர காலமாக அமைய போகின்றது. உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் லாபசானத்திலே இந்த மாதம் முழுக்க இருக்கின்றதுனாலே சுகசானம், 4ஆம் இடம் தாய் என்று சொல்லக்கூடிய, 9ஆம் இடம் தகப்பன் என்று சொல்லக்கூடிய 4 சொத்து சுகங்கள் வீடு வாகனம், 9 தன்னுடைய ஆரோக்கியங்கள், 9 என்பது திரிகோணத்தை கேந்திரம் திரிகோணத்தின் அதிபதி லாபஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற செவ்வாயின் பார்வை என்பது 5ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே இங்கே பூர்வ புண்ணியத்திலே வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்பு எதையும் இந்த மாதிரி காலகட்டங்களிலே சமாதானத்திலே கொண்டு வரவும் திறமையாக சமாளிக்கவும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே செவ்வாய் பகவானின் பார்வை என்பது சிம்மாசனத்தின் அதிபதி திரிகோணத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலேயும் நல்லதொரு உயர்வுகளையும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவானின் கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்பு என்பது வக்கரக சனி என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. வக்கரகதியில் இருக்கின்ற பொழுது கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்பு, அதுவும் ராசியை சனியும் சூரியனும் பார்க்கின்ற பொழுது தகப்பன் குழந்தைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், உறவு காரத்துவங்களுக்குள்ளே சற்று மாறுபட்ட அமைப்புகளையும் பிரிவினையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் ஒருவருக்கொருவர் பொறுமை நிதானமான போக்கை கடைபிடிக்கிற வேளையிலே சனி பகவானுடைய 7ஆம் இடத்து சனி எந்த ஒரு பாதிப்புகளையும் கொடுக்காது. சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது குரு பகவான் 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய
சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது அதிகபட்சமாக இந்த காலகட்டங்களிலே பொருளாதாரங்களிலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருவின் பார்வை என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பரிபூரணமாக இருக்கின்றதுனாலும் ராசிநாதன் ராசியிலே பலம் பெற்று செப்டம்பர் 15 தேதி வரையில் இந்த ராசியிலே இருக்கின்றதுனாலே அனைத்து சுகங்களையும் பெறுகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக ஆங்கில மாதமாக இருந்தாலும் 9 என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடியதும் ஆரம்பம் என்பது சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே சுப விரயங்கள் சுப செலவுகளிலே அதிகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புத யோகங்களும் தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் மெனக்கோடக்கூடிய காரியங்கள் அனைத்து சுபபோகமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை கொடுக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் என்பதும் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே இருக்கின்றதுனாலேயும் ராகு வாங்கிய நட்சத்திரம் என்பது சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்றதுனாலும் இந்த காலகட்டங்களிலே கெடுபலன் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் இரவு நேரங்களில் கவனமும் நிதானமாகவும் 6ஆம் இடத்ததிபதி சனி பகவான் 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு கணவன்கள் மனைவிகளுள்ளே ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே வக்ரசனியின் கெடுதல் இல்லாத ஒரு நேரம் என்பது இங்கே இருக்கின்றது. கிரகங்கள் பாவக்கிரகங்கள் வக்ரமாகின்ற பொழுது இயல்புக்கு மாறான நிலையில் செல்கின்ற பொழுது கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு நேரம் என்பது நடந்து கொண்டு இருக்கின்றதுனாலேயும் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது வம்பு வழக்கு கடன் நோய் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. என்றாலும் கூட இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்கின்ற பொழுது கவனம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செல்ல வேண்டிய ஒரு நேரம். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் என்பது 8-12 என்பது மீனராசியாகவும் ராகு பகவான் செல்கின்ற பொழுது 6ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது ஒரு சில வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதில் நிதானமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றதுனாலே எதையும் நிதானித்து செய்யக்கூடிய அமைப்புகளிலே ராசிநாதன் பலமாகவும் 10ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி பலமாக இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே ஆரோக்கியத்திலே எந்தவித தாய்மார்களிடம் தாயின் அன்பும் ஆதரவும் தகப்பனார்களுடைய அன்பு ஆதரவும் பரிபூர்ணமாக லாபஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே அனைத்து சுகங்களாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருக்கின்றது என்பது வருடத்தில் ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத யோகங்களையும் கேந்திர ஸ்தானங்களிலே கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவு என்று சொல்லக்கூடிய தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியவர்களும் பலமாக இந்த மாதங்களிலே சென்று கொண்டு இருக்கின்றதுனாலையும் தாய்க்காரகன் 12ஆம் இடத்திலே இருக்கப்பட்டு சந்திர பகவான் இந்த மாதம் என்பது இருக்கின்றதும் 2-11 என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே 12ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே இந்த புதன் பகவான் என்பது இந்த மாதத்தில் செப்டம்பர் 3 தேதி வரையில் அவர் 12ஆம் இடத்தில் இருந்து ராசியை வருகின்ற பொழுது இங்கே சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது இதிலேயும் லாபஸ்தானம் பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு மாற்றத்தையும் மூத்த சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. சுகஸ்தானம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை குரு பகவானுடைய பார்வை பரிபூரணமாகவும் செவ்வாயின் நட்சத்திரத்திலே சாரத்திலேயே இந்த குரு பகவான் செல்கின்ற பொழுதும் செவ்வாய் சொந்த நட்சத்திரத்திலேயே 4-9 என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக தாயின் அன்பு தகப்பனின் அன்பு பரிபூரணமாக இருந்து லாபஸ்தானத்திலே செல்கின்ற பொழுது காற்றாசியிலே வெளிநாடு தாய் தகப்பனை பிரிந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகங்களும் ஒரு சிலவர்களுக்கு கிடைக்கின்றது. அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருந்து தாய் தகப்பனை பார்ப்பதற்காக வரக்கூடிய அற்புத யோக பலன்களும் இங்கே கொடுக்கின்றது. 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே தாய்மார்களிடமிருந்து எதிர்பார்த்த விரைய செலவுகளும் சுப செலவுகளும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக புதாதித்ய யோகத்திலே புதனும் சந்திரனும் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கின்ற பொழுது சற்று தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சுப செலவுகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது 3 நாளைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதே சமயத்திலே தாயின் அன்பும் தகப்பனின் அன்பும் உற்றார் சுற்றாரின் அன்புகள் அற்புதமாக இங்கே குருவின் பார்வையில் இருந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது அதுவும் நிரந்தரமாக உங்களுக்கு நல்லதொரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதும் சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே பலமாக இருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது எதையும் நிரந்தரமாக கணவன் மனைவிகளுக்காக மனைவி கணவனுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கின்றது. சூரியனுடைய நாளிலே இந்த மாதம் பரிபூர்ணமாகவும் தாய்க்காரகன் 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய
6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தாய் தகப்பனுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களுக்காகவும் சுப விசேஷம் சுப நிகழ்வுகளுக்கென்று நடத்தக்கூடிய அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதியின் உறுதுணையோடு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக 4ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதியாகவும் 4, 9 தகப்பன் தாயாக இருந்து அவர் சொந்த நட்சத்திரத்திலே வீடு வாகன சொத்து சுகங்கள் தாய்மார்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சில யோகங்கள் வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது செப்டம்பர் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கப் போகின்றது. அதுவும் காற்று ராசியிலே உங்களுடைய 4ஆம் இடம் சொகுசான சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய அன்பு ஆதரவுகளை குடிக்கக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அனைத்து கடன் நோய் வம்பு வழக்குகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.